ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் சிறியின் ஈஸி டிப்ஸ் தமிழ் சேனல். எல்லோரும் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னென்னா பரோட்டா தாங்க. பரோட்டானா சாதாரண பரோட்டா இல்லை, உருளைக்கிழங்கு கொத்தமல்லி பரோட்டா. இந்த உருளைக்கிழங்கு கொத்தமல்லி பரோட்டாவை மும்பையில் வந்து ஆலு பரோட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஆலு பரோட்டா தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அந்த ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த ஆலு பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணது, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சது. இந்த ரெசிபிக்கு தேவையான எண்ணெய். பரோட்டாக்கு தேவையான மசாலாக்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 சிட்டிகை மஞ்சள் பொடி, நம்ம ரெசிபிக்கு தேவையான உப்பு. மாவில் உப்பு போட்டு இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை பிணைஞ்சி வச்சுக்கிடுவோம். இது வந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். முதல்ல நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு சப்பாத்தி உருட்டதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பிணையணும். ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி இதை வந்து இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் 10 நிமிஷம். இதுதான் நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸ்டப்பிங் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போடணும். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம். கடுகும் சீரகமும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எப்போதுமே எண்ணெயில் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் கிச்சன் ஃபுல்லாக அந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். எப்போதுமே கிச்சன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக வெங்காயமும் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் வதக்கும் போது இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டப்பிங் தேவையான மசாலாஸ் எல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், மல்லிப்பொடி, சீரகப்பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். மசாலா எல்லாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிடுவோம்.
கொத்தமல்லியில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நம்ம பரோட்டாவில் வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் பரோட்டா நம்ம பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. நல்லா இதை சப்பாத்தி வச்சுக்கணும். உருட்டி வச்சுட்டு இந்த மாவில், கோதுமை மாவில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சப்பாத்தி உருட்டும் போது உங்களுக்கு அது கட்டையில் ஒட்டாமல் வரும். நல்லா உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு இப்போ நம்ம அதை ஃபோல்டு பண்ணணும். நல்லா நம்ம இந்த கொழுக்கட்டைலாம் எப்படி பிடிப்போம் இந்த மாதிரி. ஸோ இவ்வளோ பெருசு போதும். இப்போ இது உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த சைடில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஃபோல்டு பண்ணணும். அப்படி சைடில் உள்ளது எல்லாம் ஃபோல்ட் பண்ணணும். சின்ன சின்னதாக அப்படி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இப்படி வரும். மீதி உள்ள மாவை நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக இப்படி சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஷ் பண்ணி இப்போ அந்த மாவில் இப்படி ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி பரோட்டா உருட்டும் போது கட்டையில் ஒட்டாமல் வரும். எப்போதுமே இந்த பரோட்டாக்கு உருட்டும் போது வந்து சென்டரில் நீங்கள் பண்ணாதீங்க. சென்டரில் உருட்டும் போது உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் சைடில் மட்டும் மெதுவாக அப்படி ப்ரெஷ் பண்ணி விடுங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ்லாம் வெளியே தெரியும், ஆனால் அது உங்களுக்கு வெளியே வராது. இந்த உருட்டும் போது எப்போதுமே நீங்கள் சைடில் மட்டும் ஸ்டைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடு வழியாக உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இதை தோசை தவையில் போட்டு எடுத்துடலாம். இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிட்டு முதல்ல ஆயில் போட வேண்டாம். முதல்ல பரோட்டா போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சமாக வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறம் சைடில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். மெதுவாக அப்படி சைட்லலாம் ப்ரஷ் பண்ணி விடுங்க. என்ன அழகாக சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி அதில் வருதுல. சைடில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். மெதுவாக ப்ரஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக அது நல்ல சைட்லலாம் பாருங்கள் என்ன அழகாக அப்படியே உப்பி வருது. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நம்ம கலர்ஃபுல்லான உருளைக்கிழங்கு கொத்தமல்லி ஆலு பரோட்டா ரெடி ஆயிட்டு. இதுக்கு நான் தயிர் கச்சும்பர் வச்சுருக்கேன். அப்படி இல்லையா நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.